ஒரு அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் ஜிஎஸ்டி எதுக்காக ஜிஎஸ்டி goods and direct tax. Who is going to bear the burden of ஏன் கஸ்டமருங்கிற வேர்டு ஹோல்சேலர் ஹோல்சேலருக்கு ரீட்டைலர் கஸ்டமர் டைரக்ட் டாக்ஸுக்கும் இன்டைரக்ட் டாக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஒரே ஒரு பாயிண்ட். Burden of taxation will be our incident or the burden of taxation can be shifted to எந்த கவர்மெண்ட் முன்னாடி வந்த அவங்க வந்து தான் அந்த விஜய் கேல்கர் கமிட்டி, அதுக்கப்புறம் 10 years காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு வந்து 2007 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, பட் அதை வந்து அவங்க ஃபுல்லாக எனாக்ட் பண்ணி மெஜாரிட்டி லோக்சபாவில் மெஜாரிட்டி இருந்தாலும் ராஜ்யசபாவில் இல்லை, லோக்சபா. பட் இப்போ வந்து அந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுனால பட்டு இவங்களுக்கு வந்து எங்கே டிமெரிட் வந்துச்சு இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலில் வந்து given to private. அதனால திருடிட்டு போயிட்டு பதிலாக இப்போ என்ன கவர்மெண்ட் பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க்கு டிசிஎஸ் மெயின்டைன் பண்ண, பட் இவங்களோட ஹோல்டிங் வந்து மோர் தேன் 50% ஃபாரின் institution. Domestic institution and domestic foreign terms of share trading பண்றது domestic institutional யாரும் நம்ம என்ன அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எங்க அது வந்து புரோக்கர்டா, நீ வந்து எந்த ஷேர்னே சொல்லாமல் நீ 5000 ரூபா கொடுத்துருவ, அவன் பண்ணித்தன அது எந்த இடத்துல பண்ண மியூச்சுவல் ஃபண்டு. அப்போ அதே மாதிரி ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்க வந்து நம்ம ஊர் கம்பெனி ஃபாரின் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு டொமஸ்டிக் டைரெக்டாக போய் டாடா ஸ்டீலோட ஷேர் வாங்கினா இவன் டொமஸ்டிக், இவன் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் போய் டாடா ஸ்டீல் இவன் கொடுக்குற 5000 ரூபா வச்சு டாடா ஸ்டீல் நீ இந்த ப்ரைஸ் ஃபாரின் ஊர் மியூச்சுவல் ஊர் இந்தியன் அது வந்து ஐசிஐசிஐ பேங்க்கும் டிசி
போய் இவங்க வந்து இவங்களோட வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வெப்சைட் அதை டிசைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அவங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. பட் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதனால் இது ஃபுல்லாக லீக் ஆயிரும். இவ்வளோதான் நடக்கும். புரிஞ்சா இல்லையா? இம்ப்ளிமெண்ட் டேட் 2 டேட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் ஜூலை. ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சொல்லிட்டான். அவன் சொன்ன அதெல்லாம் உங்க லால இருக்குப்பா. அதுக்கு தான் எப்ப நடந்தது? இப்ப நடந்தது கேட்கலடா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? கதையில தெரியுமா? டிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் வச்சு பாஸ் பண்ணி ஒரு ஆக்ட் இந்தியா ஃபுல்லாக பாஸ் பண்ணி அது வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணால் எல்லா ஸ்டேட்டுக்கும். பட் அதே ஆக்டை அவங்க அவங்க இல்லைன்னா அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க தனி. இப்போ அதையும் இந்த ஜிஎஸ்டி ஆக்டில் வரும்போது அவங்களுக்கு ரைட் இருந்துச்சு. இனிமேல் பண்ணணும்னா ஃபுல் இந்தியாவுக்கும் ஒரே டைமில் பாஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனில் அந்த கான்ஸ்டிடியூஷனல் எத்தனை மெஜாரிட்டி வேணும்? ஆக்ட் பாஸ் பண்ணணும்னா ஹாஃப் மெஜாரிட்டி இருந்தால் போதும். கான்ஸ்டிடியூஷனல் 2/3 மெஜாரிட்டி 267 ஆர்டிக்கல் நம்பரும் இங்கே தெரியும். நான் எங்க ஆர்டிக்கல் 65 என்ன சொல்லுது? டாக்ஸ் ஆக்ட் 45 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. ரிலேஷன்ஷிப் எதில் பவர்ஸ் இருக்கு கரெக்டாக 7th ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில இதுலலாம் ஆக்ட் பாஸ் கரண்ட்லி போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஆக்ட் பாஸ் பண்ணிட்டு அவங்க அதில் டாக்ஸ். அட்வான்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி 2 மெயின் அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்டேட்டு வந்து டாக்ஸை மாற்றி டேட்டா டாக்ஸ் ஆன் டாக்ஸ் பே. முன்னாடி கஸ்டம்ஸ் அப்புறம் சர்வீஸ் டாக்ஸ் பே முன்னாடி பே பண்ணாமல் இங்கே வந்து கஸ்டம்ஸ் பே எக்ஸைஸில் இது எக்ஸைஸ் வேற சர்வீஸ் டாக்ஸில் அப்படி கிடையாது. ஒரு வாட்டி ஜிஎஸ்டி பே மைனஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் 100 rupees இருக்குது அப்படின்னா நீ 120 ஆக்கிட்ட அப்படின்னா 110 டேக்ஸோட சேர்த்தா 130 ஆயிருக்கும். 130 டேக்ஸ் கட்ட வேண்டாம். கட்டினா 10 rupees வந்து நான் இதுக்கு 12 rupees டேக்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்காது. அதை தனியாக இதை தனியாக. அடுத்தது இது வந்து யார் இதுக்கு டேக்ஸ்? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம். ஒரு போர்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், இன்னொரு போர்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது, தமிழ்நாடுக்கு வரும். டெஸ்டினேஷன் இப்போ அது வந்து யாருக்கு மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ராடக்ட் மெரிட் கன்சியூமர்ஸ்க்கு இது வந்து மெரிட். எப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எப்போ ஐஜிஎஸ்டி
explain what is it. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு இன்ட்ரா ஸ்டேட் சேம் ஸ்டேட்லேயே நம்ம எஸ்டிஎஸ் நம்ம படிக்கிறது சிஜிஎஸ்டி ஆக்டா ஐஜிஎஸ்டி ஆக்டா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு நம்ம செக்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் 2 வாட்டி படிக்கிறோம். அதில் நீங்கள் டைம் என்னன்னா சிஜிஎஸ்டி ஆக்டில் செக்ஷன் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஐஜிஎஸ்டி ஆக்டில் படிக்கிற அதே செக்ஷன் நம்பர் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ங்கிறது என்னது? சார் சேர்னா என்ன, டேபிள்னா என்ன, உட்டன் சேர்னா என்ன, ஹார்மோனியம் ஆஃப் காமன் கிளியர். நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி சர்வீஸ் வரணும். இது வந்து கூட்ஸ் சர்வீஸ் கோடு எஸ் நாம படிச்சு இந்த அதை எழுதாம வச்சு எழுதுவேன். இந்த ஜிஎஸ்டிஎன் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரிப்பா, என்ன தப்பா இருக்கு? அதெல்லாம் இங்க வந்து என்ன எதுக்காக இந்த ஆதார் வந்து ஆதார் கொடுத்தா என்ன ஓடிபி வந்து அந்த ஓடிபி ஃபுல்லாக ஆதாரோட என்ன ரிமைன் அக்டோபர் 5 அக்டோபருக்கு 10க்குள்ள வந்து ஜிஎஸ்டி 1 3B வந்து முதல்ல என்ன பண்ண ரிட்டர்ன் டேஷ்போர்டுக்குள்ள பாருங்க எதெல்லாம் உங்களால ஃபைல் 3B மட்டும்தான் 2 வந்து ஒண்ணுமே 2 மட்டும்தான். ஏன் 2 வந்து என்ன பர்ச்சேசஸ் வந்து வியூ மட்டும் ஆஃப்லைன் தோட்டத்துட்டா என் பேர் அது இல்லை
என்னது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பி டு பி, பி டு சி, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸு, பி டு சி அதர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதா பி டு பினா காலேஜ். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கும் பிஸ்னஸ் டு கன்சியூமருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கேஸை பற்றி இதுதான் பி டு சி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் கேட்குதுன்னு பாருங்கள். நீங்கள் யாருக்கு விற்றீங்க, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன, ஜிஎஸ்டி நம்பர் அடித்தோன்னா அவங்க பேர், இன்வாய்ஸ் நம்பர். எதுக்காக இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு லாஸ்ட்டு சாப்டர் ரிட்டன் ஃபைலிங்லலாம் வந்துச்சு. அதில் வந்து ஒரு இன்வாய்ஸில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தான் அந்த இன்வாய்ஸில் இருக்கணும். மேலே சீரியல் நம்பர் இருக்கணும், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், சேல் குவான்டிட்டி இருக்கணும். எழுதுற ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் ஏதோ காமி தியரி சொல்லும் போது ஈஸியாக தான் காமிச்சு. இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே இதை தவிர இன்வாய்ஸில் என்ன இருக்குன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். இப்போ நான் தான் உங்களுக்கு பில் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட கம்பெனி பேர், என்னோட ஜிஎஸ்டி நம்பர், என்னோட அதாவது நான் டேட்டு, என்னோட இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே. இது தவிர்த்து நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பரு, உங்களோட பேர், ஃபோன் நம்பரு, கீழே ப்ராடக்டோட பேர், அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு, பக்கத்தில் குவான்டிட்டி, ரேட் பர் யூனிட் கண்டிப்பாக போடணும், டோட்டல் ரேட் போடணும், கீழே வந்து அமௌண்ட்டுக்கு டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி வித்தவுட் ஜிஎஸ்டி ஒரு அமௌண்ட், கீழே ஜிஎஸ்டி தனியாக காமிச்சு அதுக்கப்புறம் கிராண்ட் டோட்டல். ஜிஎஸ்டி தனியாக காமிச்சு 5% ஜிஎஸ்டி ஒன்று இருந்ததுன்னா 2.5 2.5, அதுக்கப்புறம் 9 இருந்ததுன்னா 4.5 4.5, 18 இருந்ததுன்னா 9 9 தனித்தனி பிரித்து எல்லா ரேட்ஸுக்கும் ஸ்ப்ளிட்டு காமிச்சு தான் டோட்டல் போடணும். அதில் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிடணும். அவங்க ஜிஎஸ்டி நம்பர் அடிப்போம். ஜிஎஸ்டி நம்பர் ஆல்ரெடி போர்ட்டலில் இருக்கும் தானே. ஜிஎஸ்டி நம்பர் அடித்தா தானாகவே அவங்க பேர் எல்லாமே பிக் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும்ல, இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் வேல்யூ, டோட்டல் வேல்யூ இங்கே அடிச்சுக்கணும். இங்கே நீங்கள் பிளேஸ் ஆஃப் சப்ளை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாகவே வந்து ஐஜிஎஸ்டி இது வந்து தமிழ்நாடு இருக்கிறது. நான் பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடுன்னு மாற்றினா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு புரிஞ்சுதா என்ன பண்ண. இப்போ இங்கே வந்துட்டு 18% ரேட்டில் 500ன்னு கொடுத்துட்டேன்னா இதுவே டேக்ஸ் அமௌண்ட் சொல்லிடும். அதே மாதிரி இங்கே 12% ரேட்டில் 600ன்னு கொடுத்தேன்னா அதுவே டேக்ஸ் அமௌண்ட். சரி, எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு கொஸ்டின். டேக்ஸ் இன்னைக்கு இருக்கிற டேக்ஸ் இதை 0% 1 இதை மட்டும் இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ரேட்டுங்கிறது என்னெல்லாம் ரேட்ஸ் வந்து இப்போ இருக்குங்கிறது தான் இந்த கொஸ்டின். இப்போ இங்கேயே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா, எஸ்சி செட்லேருந்து பண்ணுறோமா, எல்லாமே வந்து நம்ம இதை அடிச்சுக்கலாம். மேலே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணால் அது வந்து இதாகிடும். அடுத்தது பி டு சிக்கு போகிறேன். இப்போ பார்த்தது பி டு பி, இப்போ நம்ம அடிக்க போகிறது பி டு சி. பி டு சியில் நான் இதே மாதிரி தமிழ்நாடுன்னு கொடுத்தேன்.
வெறும் வேல்யூ அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் தவிர வேறு. அப்போது நான் வந்து ஒரு 10 சேல் பண்ணுறேன், பாத்தி மட்டும் வந்து இன்னொரு பிஸ்னஸ். ஓகேவா? நீங்கள் எல்லாரும் குரோமா ஸ்டோர் வச்சுருக்கேன், பாத்தி வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன். ஐடி கம்பெனிக்கு சிஸ்டம் எல்லாமே எங்கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஐடி கம்பெனி இஸ் ஆல்சோ நீங்கள் எல்லாரும் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட வந்து லேப்டாப் வாங்குறீங்க, டேப் வாங்குறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கெல்லாம் கொடுக்குற எல்லா பில்லோட டோட்டல் வேல்யூவை சேர்த்து டாக்ஸபிள் போட்டு. ஏன்னா நான் இப்போ இல்லை உங்களுக்கெல்லாம் 18% ஜிஎஸ்டி ரேட் இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் இப்போ 2 பேர்த்துக்கும் வந்து 12% ஜிஎஸ்டி ரேட் இருக்க மாதிரி ப்ராடக்ட் இருந்ததுன்னா 2 B2C ஆட் பண்ணுவேன். இங்கே வந்து ஒரு 1,00,000 ரூபா போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இதே மாதிரி ஆட் ரெக்கார்டு கொடுத்து உங்கள் 2 பேத்துக்கும் 12% விற்றுங்க, அதுக்கு தனியாக. நான் யாருக்கு விற்றேங்கிற டீட்டெயில் எதுவுமே சொல்ல. அதே வந்து B2Bக்கு விற்றேன்னா எடுக்கணும், எடுக்கணும். இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ட்ரீட் பண்ணாதான் அவங்களோட ஜிஎஸ்டிஆர் 2 போர்ட்டலில் அது தானாக போய் ஆட்டோ பாப்புலேட். அதுக்காக B2Bயாக இருந்தால் ஜிஎஸ்டி நம்பரோட ஃபில், B2C இருந்தால் எந்த யாருக்கு விற்ற என்ன பண்ணுங்கிற வாய்ஸ் நம்பர் வேண்டாம், வெறும் அமௌண்ட்டை மட்டும் அடித்தோம்னா இந்த இடத்துல லார்ஜ்லாம் இருக்கும். அந்த லார்ஜ் எல்லாம் என்ன 50 lakhsக்கு மேலே போன லார்ஜில் பில்லோட வேல்யூ 50. இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதில் ரெஜிஸ்டர்டாக இருந்தால் என்ன, அட்வான்ஸ். இப்போ கூட்ஸ் மேலே சேல்ஸ் எல்லாம் போட்டுருவோம், கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணணும். என்ன அப்படின்னா HSN வைஸ் சம்மரி நீங்கள் அதான் அந்த மேலே போட்டிருக்கிற டோட்டல் சேல் வேல்யூவும் HSN வைஸ் சம்மரியும் 100 ரூபாய்க்கு விற்றன்னு சொல்லிட்டு HSN வைஸ் சம்மரிக்கு 70 ரூபாய்க்கு போட்டு வச்சு 30 ரூபாய்க்கு என்ன விற்றோம். ஸோ HSN வைஸ் அடுத்தது கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூட் என்ன, இன்வாய்ஸ் நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு இருந்தது. கொண்டு வந்து என்ன பண்ணுவேன், 0 1 10 டோட்டல் எவ்வளோ வரும். நடுவில் எதையாவது கேன்சல் பண்ணி தனியாக இங்கே போட்டால் தான் இங்கே 9 இன்வாய்சஸ் வரும். 10 இதே நம்பர் ஆஃப் 9 இன்வாய்சஸ் இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. HSN வைஸ் சம்மரியும் டாக்குமெண்ட்ஸோடு கம்பல்சரி. இதுக்கு B2B B2C அப்புறம் HSN டாக்குமெண்ட்ஸ் கேட்டகரி இதெல்லாம் நம்ம சாதாரண கம்பெனி பெரிய இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் SEZ அட்வான்ஸ் வாங்குறேன். அட்வான்ஸ் அக்கௌண்ட் இல்லை எனக்கு இந்த மாதம் சேலே நடக்கலை, OTP அலெக்ட் பண்ணுறேன். OTP மோட் ஆஃப் இருக்கிறா. டிஎஸ்சினா டிஜிட்டல் சிக்னேச்சர். இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் அதுக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி, அந்த பென்ட்ரைவை நம்ம எந்த சிஸ்டம்லேருந்து ஃபைல் அந்த ப்ளக்
அதுக்கு தனியாக பென்ட்ரைவ் ரீட் பண்ணுற சாஃப்ட்வேர் அதுக்கு இதுல பார்த்துடலாம்டா ஒரே நிமிஷம். இப்போ நான் என்ன அடிச்சேன்னு தெரியல. A1 CA செகண்ட்ஸ் வந்து ஓடிபி ரீசெண்ட் ஃபைல்டுன்னு மாறிடுச்சா? இன்னும் சிஎஸ்டிஆர் 1ல உள்ளே வயசுல அதெல்லாம் சியா இந்த கன்சாலிடேட்டட் ரிவைஸ்டு டாக்ஸ் படிக்கவே இல்லைன்னா இங்க என்ன போட்டிருக்கு? சிஎஸ்டிஆர் 2 போர்ட்டல் வந்துருச்சா? அங்கேருந்து இன்புட் ஏதாவது வந்துருச்சா? அதெல்லாம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எதுவுமே பர்ச்சேஸ் ரெட்லேயே தான் காமிச்சு. அது 2 முடிச்சாதான் ஜிஎஸ்டிஆர் 3 ஃபைல் பண்ணணும். கரெக்ட் தானே? 2ல பர்ச்சேசஸ் வரணும், 1ல சேல்ஸ் வரணும். உங்களுக்கு வந்து 2ல பர்ச்சேசஸ் இல்லை, 1ல நம்ம தான் இப்போ ஃபைல். 2ல பர்ச்சேஸ் இல்லை காமிச்சு. இதுக்கு காசு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இல்லை. ஒரு பானை வரைஞ்சிருப்பேன், இந்த பானைக்குள்ளதான் காசு போட்டுக்கிட்டே வருவான்னு சொன்னேன். நம்ம வந்து 2 பானையும் படித்தோம். இதே அப்படின்னா கேஷ் ஒன்று, கிரெடிட் இருக்குல்ல, செகண்ட் லைன் ஒரு தேர்ட் லைன். கிரெடிட் லெட்ஜர்ல காசு எங்கேருந்து வரும்? பர்ச்சேஸ் பண்ணும் போது கிரெடிட் லெட்ஜர்ல காசு வந்துடும். கேஷ் லெட்ஜர்ல காசு எங்க? நம்ம தான் பே பண்ணணும். இது வந்து செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த லெட்ஜருக்கு காசை மாற்றிட்டு அப்புறம் இந்த லெட்ஜர்ல இருந்து தான் எடுத்து தான் நான் என்ன பண்ணணும், டாக்ஸ் பே பண்ண முடியும். இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க சிஜிஎஸ்டியில காசை கட்டி வச்சுட்டு இதுல எத்தனை காலம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின் இதுல எல்லாம் வருது, மாத்தி பே பண்ணலாமான்னு கொஸ்டின் கேட்ப முடியாது. கேஷ் லெட்ஜர்ல சிஜிஎஸ்டியில காசை கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டியில கொண்டு போய் உங்களுக்கு பேமெண்ட் லயபிலிட்டி, நான் டாக்ஸ் கட்டணும், நான் கட்ட வேண்டிய டாக்ஸ் எதுக்கு? ஐஜிஎஸ்டி. ஆனால் எங்கிட்ட நான் காசு கட்டி ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிறது சிஜிஎஸ்டி காலம்ல இருக்கா, இந்த காலம்ல இருந்து எடுத்து அந்த காலம்ல அமௌண்ட் முடியாது. கிரெடிட் எடுக்கிறது வேற, கேஷ் லெட்ஜர்ல பே நான் பே பண்ணும் போதே கரெக்டாக தான் நான் பே
இவங்களுக்கு ஏன்பா டேக்ஸ் பே பண்ணுறோம்? இவங்களுக்கு எவ்வளோ பே இன்னொரு 40, ஸ்டேட்டுக்கு ஒரு 40, சென்ட்ரலுக்கு ஒரு 40. எதுக்காக அங்கே பே பண்ணுறோம்? லேட் ஃபீ. இந்த மாதம் எப்படி 3 நாள் 6 நாள் தள்ளிப்போ போன மாதமும் இப்போ இந்த லேட் ஃபீ இஸ் நாட் ஃபார் இந்த 6 days லேட் ஆனதுக்கு கிடையாது. 6 days லேட் ஆனதுக்கு எப்போ? இந்த மாதம் இந்த இப்போ நீங்கள் இந்த ரிட்டர்ன் எந்த மாதத்துக்கு? அக்டோபருக்கானது. அக்டோபரில் லேட்டாக ஃபைல் பண்ணதுனால இந்த மாதம் ஐ மீன் இந்த ரிட்டர்ன் வந்து அக்டோபருக்கானது. ஆனால் லேட் ஃபீ அதுக்கும் செப்டம்பரில் லேட்டாக ஃபைல் பண்ணால் அக்டோபரில் ஒரு மாதம் லேட் ஃபீ மட்டும் தள்ளி தள்ளி தான் போகும். இப்போ நான் கால்குலேட் பண்ணுற 6 daysக்கு கிடையாதுப்பா. இது வந்து லாஸ்ட் மந்த்து நம்ம லேட்டாக ஃபைல். ஓகேவா? இப்போ நான் இங்கே ப்ரொசீட் டு பேமெண்ட் அவங்கக்கிட்ட அப்போவே வந்து என்ன டேக்ஸ் கட்டும் போது ஜிஎஸ்டிஆர் 3Bயில் அமௌண்ட்டை டைரெக்டாக கட்ட முடியாது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், லெட்ஜரில் தான் காசு கட்ட முடியும். அதுக்கப்புறம் லெட்ஜரில் இருக்கிற காசு தான் இங்கே கொண்டு வர முடியும். இங்கே ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷன் இருந்துச்சா, நான் அதை கிளிக் பண்ணேன்னா திரும்ப எங்கே வந்துடும்னா இது வந்து லெட்ஜருக்கு வந்துடும். இந்த லெட்ஜரில் நீங்களாக போய் எங்கேயும் கை வைக்காத வரைக்கும் இதுவே கரெக்டான காலமில் கொண்டு வந்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணி கொடுத்துரும். லேட் ஃபீ பேயபிள் 40 பாருங்க, டேக்ஸு ஸ்டேட் டேக்ஸு இதுவே ஃபில் பண்ணிக்கிட்டா நீங்கள் போய் தப்பாக எதாவது ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் காலம் மாறி போயிடும். காலமை மாற்றி கட்டிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி தான் காசு கட்டணும், இப்படியே கட்ட முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி காசு நம்ம அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா மேக் பேமெண்ட் போஸ்ட் டு கிரெடிட் லெட்ஜர். அக்கௌண்ட்டில் லெட்ஜர் முன்னாடி 00ன்னு பார்த்தோம்ல, அங்கே ஆல்ரெடி 40 இருந்துருந்ததுன்னா அந்த 40யை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மேக் பேமெண்ட் அண்ட் ப்ரொசீட் டு இது. ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்கா இப்போ? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? சலான் கிரியேட் பண்ணிடுவேன். சலான் கிரியேட் பண்ணிவிட்டு பேமெண்ட்